எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வுட்டன் ஜாயிண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வுட்டன் ஜாயிண்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஜாயிண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆண் காடி பெண் காடி இது ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு துண்டு வுட்டை வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு பெரிய பலகை ஆக போகிறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்க போகிறோம். வீடியோட தம்ப்லைன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீடியோட அவுட்புட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 பீஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 பீஸ் கிட்ட வந்து என்ன பண்ணால் ஆண்காடி பெண்காடி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ஜாயிண்ட். ஆக்சுவலாக அந்த ஆண்காடி பெண்காடி போகிற நேரமாக அது எல்லாமே மிஷின்ஸில் தான் போடுவோம். மறக்காம அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வுட்டு, அது மேல் டிசைன் போட்ட வுட்டு, அது ஃபீமேல் டிசைன், அதாவது ஆண்காடி டிசைனும் பெண்காடி டிசைனும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிகாலு, அதுக்கு வந்து கிளாம்ப்பு. ஆக்சுவலாக கிளாம்பில் வந்து ஓல்டு மாடல் கிளாம்ப் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்காடி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பெண்காடி வந்து பார்த்திங்கன்னா எதில் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பிளைனர் மிஷின் தான் போட்டோம். பிளைனர் மிஷினில் வந்து காடி டிசைன் பிட்டு இருக்கும். அந்த பிட்டை வச்சு தான் என்ன பண்ண வரோம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்காடி டிசைன் போட்டோம். ஜஸ்ட்டு நம்மளுக்கு காடி என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணால் மிஷினில் செட் அலைன்மெண்ட் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு புஷ் பண்ண போனால் நம்மளுக்கு இந்த டிசைன்ஸ் வந்துடும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின வீடியோ வந்து தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆண்காடி ப்ளஸ் பெண்காடி ஒரு டிசைன் போட போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 2 வுட்டை வந்து நம்மளால் கம்பைன் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்காடி வந்து பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்கும். பெண்காடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்ல மாதிரி வந்து இருக்கும். ஆக்சுவலாக இதை வந்து எதில் மென்ஷன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பிசி கேபிள் நினச்சாலும் அதிலே வந்து வரும் மேல் கேபிள் ஃபீமேல் கேபிள். அதேமாரி அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளில் ஜாயின் பண்ணுறது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன மென்ஷன் பண்ண பார்த்தீங்கன்னா மேல் காடி ஃபீமேல் காடின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்காடி பெண்காடி தான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்க்க போகிறோம். ஒன்றா சேர்த்து ஒரு மிகப்பெரிய பலகையாக ரெடி பண்ண போகிறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெண்காடி போட்ட வுட்டை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆண்காடி பெண்காடி இருக்கும் தெரியுமா, அந்த வுட்டு எடுத்துனா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வுட் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா பெண்காடி தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வுட்டோட வந்து கம்பைனேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா 1 2 3 4 ஜாயிண்ட். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஆண்காடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்காடியில் போய் கரெக்டாக வந்து உக்காந்துரும். அந்த வுட்டன் ஜாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்திங்கன்னா ஃபெவிகாலு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஃபெவிகாலு கிளாம்ப் போட்டு டைட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் டேபிள், ஆக்சுவலாக வந்து டேபிள் டாப் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடும். ஜஸ்ட்டு வந்து இது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த டிசைன் போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்துலேருந்து என் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஒன் டைப் ஆஃப் டிசைன் தான். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வெறும் பெண்காடி மட்டும் போட்டு நடுவில் பீடிங் போடுற வீடியோவும் இருக்குது. அது மேலே லிங்க்கில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வுட் எல்லாத்தையும் கம்பைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது கம்பைன் பண்ண முடியாது என்ன பார்த்தீங்கன்னா 2 வுட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறுக்கில் போடணும். ஆக்சுவலாக அங்கிட்ட டேபிள் இல்லை, அதனால் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிளைனர் மிஷின் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூல் இது நடுவில் 2 குறுக்கு பீஸ் போட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்காடி அதை பெண்காடி வுட்டு இருக்குது தெரியுமா, அந்த வுட்டு எடுத்து கரெக்டாக உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த காடியில் தான் என்ன பண்ண வரும் பார்த்தீங்கன்னா ஆண்காடி சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் போட்டு வரும். மோஸ்ட்லி வந்து ஆண்காடி சைடு ஒரு சைடு மட்டும் ஃபெவிகால் போட்டாலே போதும் உங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுவே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். 2 சைடு ஆண்காடியிலே போய் 2 போட தேவையில்ல. ஒரு சைடில் வந்து ஆண்காடியில் மட்டும் வந்து ஃபெவிகால் போட்டால் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போய் அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அதேமாதிரி கிளாம்ப் பண்ணி டைட் பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் ஒர்க் ஆகிடும். ஃபெவிகால் போட்டு முடிச்சோடனே என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த வுட் இருக்குது தெரியுமா பெண்காடி, அந்த பெண்காடியில் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஆண்காடி டிசைன் எடுத்துன்னு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த சென்டரில் வர வுட்டு மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்காடி 2 சைடு வரும். அதுக்கடுத்த ஒரு வுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்காடி ஒரு பெண்காடி இந்தமாதிரி ஆல்டர்னேட்டிவாக வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிசைன் போடும்போது இந்த காடி டிசைன் போட வந்து பார்த்து பொறுமையாக போடணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனாலும் பார்த்திங்கன்னா கடைசியில் எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா காடி இல்லை பெண்காடி ஏதாவது ஒன்று வந்து நிற்கும். அதனால் வந்து 2 எட்ஜஸ் கார்னரையும் பார்த்து டிசைன் போட வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ ஃபுல்லாக எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிளாம்ப் எடுக்க போகிறேன். கிளாம்ப் எடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் டைட் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்க கேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்பைன் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா போட்டது வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் டிசைன் போட்டு மிஷினில் தான் அந்த காடி எடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மூலமட்டம் எல்லாமே போட்டு தான் இந்த டிசைன்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். அதை பற்றின வீடியோ வந்து கம்பல்சரி நான் போகிறேன். இது ஜஸ்ட்டு வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக டைப் பண்ணோடனே ஃபெவிகாலில் வந்துச்சு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் அலைன்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டதுனால லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் தான் எட்ஜஸ் வந்து கரெக்டாக வச்சுருப்போம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு சில மேடும் பள்ளமாக இருக்குது. ஆக்சுவலாக வுட்டோட லென்த் வந்து ஒரு ஈவனாக இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா வுட்டோட ஈவனாக வரதுக்காக என்ன பண்ண போனால் அதோட அளவு மார்க் பண்ணி நம்ம வந்து அதை வந்து
கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒன் சைடு வந்து கட் பண்ணி முடித்த உடனே ஆக்சுவலாக ஒரு சைடு இதை வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மூளை மட்டும் ஆக்சுவலாக பிக் சைடு மூளை மட்டும் அதேமாதிரி பார்த்தா ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது முழுக்க வந்து ப்ளேவுடு ப்ளஸ் மைக்கா ஒட்டியிருக்கோம். ஜஸ்ட் அதுக்கடுத்து உட்டை திருப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மூளை மட்டும் எடுத்து நம்ம டிசைன்ஸ் வந்து கட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டேபிள் டாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதை வந்து ஜாயிண்ட்டு உட்டுன்னு நான் டைட்டில் பண்ணுறேன். பட் மோஸ்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேபிள் டாப்போட டிசைனு. அதுக்கடுத்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம கிரைண்டிங் மிஷின் வச்சு தேய்ச்சி எடுத்தால் அவள் தாங்க ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. எட்ஜஸ் கார்னர் எல்லாமே பெண்டு போட்டிருக்கேன். அந்த பெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஆண்காடி பெண்காடி மென்ஷன் பண்ணியிருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்ஜஸ் தெரியும். ஃபைனல் அவுட்புட் இருந்தாங்க. மறக்காமல் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட்டே இருக்கும். மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய், see you tomorrow.